இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று காலையில் உட்காந்து படிக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒர்க்கு தான் போனது. ஸோ நான் என்ன பில்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி ரெண்டுக்குமே படிக்க போகிறோம். அப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்க சப்ஜெக்ட் எடுத்து ஆர்ஆர்பிக்கு என்னென்ன வருமோ ஸோ அதையும் படிச்சுட்டு, அது கூட டிஎன்பிசிக்கு என்ன வருமோ அதையும் சேர்த்து படிச்சிட்டோம்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஆர்ஆர்பிக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு திரும்ப டிஎன்பிசின்னு வரும்போது திரும்ப அதுக்குன்னு உட்காந்து தனியாக படிக்க வேண்டாம்லா. ஸோ அதனால தான் ரெண்டுக்கும் காமனாக வர சிலபஸை மொத்தமாக உட்காந்து படிச்சிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நான் ஆர்ஆர்பிக்கு கொஞ்சம் முடிச்சிட்டேன். ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் நோட்ஸ் எடுக்கும்போது தான் எக்கச்சக்கமாக இருந்தது. ரெண்டுலேயுமே காமனாக நிறைய வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, நான் டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்ன நோட்ஸ் எல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் ChatGPT போட்டு எனக்கு ரெண்டுலேயும் காமனாக இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி ஸோ அதை நோட்ஸ் எடுத்தேன். காலையில் படிக்க முடியலை, ஈவினிங் தான் உட்காந்து படித்தேன். இனி வர டேஸில் ஈவினிங் உட்காந்து 1 hour மேக்ஸுக்கு செலவு பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு 1 hour கரண்ட் அஃபேர்ஸ்க்கு செலவு பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். இல்லைனா ஜிகே மட்டுமே எனக்கு போகிற மாதிரி இருக்குது. அதுவும் போக டைமும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் படித்தா எந்த அளவுக்கு உங்களோட ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாச்சும் படிங்க. கண்டிப்பாக அது ஒரு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும்.